சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி. திருப்பெழிச்சி 7வது மந்திரம். 7வது மந்திரத்திற்கான விளக்கம். 7வது மந்திரத்துக்கான விளக்கம் சொல்கிறேன், எழுதிக்கிடுங்க. கோயிலில் உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்கள். பொருள் சொல்லவா? 7:30 வரைக்கும் நாம் இருப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி. திருப்பள்ளி எழுச்சி அதுபடச் சுவையன என்ற மந்திரத்தினுடைய விளக்கம் எழுதுங்க. தேவர்கள் சிவானுபவத்தை அறியாது மயங்கினார்கள். நாங்கள் இதுதான் சிவபெருமான் உடைய உருவம், இவன்தான் சிவன் என்று சொல்லும்படி நீ குருவாக வந்தாய். தேவர்கள் சுவையன அமுதன அரிதன எளிதன அறியார். தேவர்கள் சுவையன அமுதன அரிதன எளிதன அறியார். நாங்கள் சிவபெருமானுடைய உருவம் இது. இந்த குருதான் சிவபெருமான். இந்த சிவன் இங்கு எழுந்தருளி அடிமை கொள்வதற்காக உத்தரகோச மங்கையில் எழுந்தருளி உள்ளான். எங்களை நீ பணிகொள்வது எவ்வாறு என்று கேட்போம். இறைவனே எழுந்தருளு. என்பது கருத்து, மந்திரத்தினுடைய கருத்து. அது சிவானந்தம். என்னமோ நடத்தன ஞாபகம் வருது. அதான் கேட்டேன். அதான் எனக்கு ஞாபகம். எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு, பள்ளி ஆசிரியர்களுக்கு நடத்தினா ஞாபகம் வந்துடும். அது சிவானந்தம். அது நுகர்ந்து அறியப்படுவது, உருவமற்றது. அதனால் அது எனப்பட்டது. இப்போ திருஞான சம்பந்தர் இறைவனை கண்ணால் பார்த்தார், அதனால் அவன்னார். ஆனால் சிவானந்தம் என்னால் பார்க்க முடியாது, அதனால் அது என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். பழச்சுவையும் அமுதமும் சுவையை குறிப்பது. சிவானந்தத்திற்கு ஓமைகள். பழத்தை சுவைத்து அனுபவிக்க அவன் ஏற்கனவே பழம் அருந்தி பழகி இருக்க வேண்டும்.
அதுபோல் அமுதம் உண்டவன் அமுது என்று சொல்ல முடியும். வித்தியாசமாக இப்போ காட்டில் ஒரு பழம் பழுத்து கிடந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம்? தயங்குவோம். சில பழங்கள் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் விஷத்தன்மை உடையதாக இருக்கும். முன்பின் அறியாத ஒரு பழத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதுதான் அவர் சொல்கிறார். அதுபோல் தேவர்கள் அமுதம் உண்டு அனுபவம், முன்னணு உண்ட அனுபவத்தை அமுதம் என்று சொன்னார்னு சொன்னார். தேவர்கள் ஒருபோதும் சிவானந்தத்தை அனுபவித்தது இல்லை. அவர்கள் பொறிவழி நுகர்பவர்கள். அவர்களுக்கு அமுதம் தெரியும், பழங்கள் தெரியும், சிவானந்தம் தெரியாது. சிவானந்தம் எளிமையானதா அருமையானதா தெரியாது. அதனை மாணிக்கவாசகர் பதிவு செய்தார். ஆனால் நாங்கள் இதுதான் சிவனுடைய உருவம், சிவனே குருவாக வந்திருக்கிறார், அவரே தீக்கை கொடுத்து ஆட்கொள்ளுகிறார். மாணிக்கவாசகருக்கு மட்டும் இது பொருந்தும். இந்த இடத்துல அவரே தீக்கை கொடுத்து என்னை ஆட்கொண்டார். உத்தரகோச மங்கையில் இருப்பவர். இது என்பதற்கு குருந்த மரத்தடியில் இருந்த குருவு என்று பொருள் கொள்ள வேண்டும். அவன் என்பது கையிலை சிவன். இவன் என்பது இந்த குரு என்று பொருள் தரும். இதைத்தான் திருமூலர் குருவே சிவமென கூறின நந்தி என்று பாடினார். இறைவன் மற்றவர்களை ஆட்கொண்டது தலைவன் அடிமை என்ற முறையில். ஆனால் என்னை ஆட்கொண்டது குரு சீட முறையில். அதனால் இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை சொல்ல முடியாது. நம்ம வீட்டிலையே ஒரு நிகழ்ச்சின்னா நம்ம எல்லார்ட்டையும் எல்லா வேலையும் சொல்ல மாட்டோம். சிலட்டை பார்த்து அந்த பந்தியை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு கோயில் திருவிழாவே வச்சுடுங்களேன், பந்தியை பார்த்துடுங்கன்னு சிலட்டை சொல்லுவோம். சிலட்டை விஐபிகளை வரவேற்றுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவரே ஒரு விஐபி மாதிரி இருப்பார், அவரை தான் போட முடியும். கொஞ்சம் பெரிய ஆட்களை கையாளுற திறமை இருக்கணும். அப்போ எல்லார்ட்டையும் எல்லா வேலையும் சொல்ல முடியாது. அதனால தான் மாணிக்கவாசகர் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுப்பீங்க, அது எனக்கு பொருந்தாது. மற்றவங்கெல்லாம் அடிமை ஆண்டான், நான் யார்? சீடன். இன்னும் நான் ரொம்ப பணிவாக இருக்கணும். யாரை விட? ஆண்டான் அடிமையில் அக்ரிமெண்ட்டு கிடையாது, வேலையை விட்டு போகலாம். எந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி வேலை வேண்டானே வேலையை விட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். குரு சீடனுங்கிறது அப்படி கிடையாது. அந்த ஆண்டான் அடிமையும் தனக்குள் அடக்கிய பந்தம் தான் குரு சீடன். அது ஒரு பிறவியில் முடிகிற பந்தம் கிடையாது, அது பிறவிதோறும் தொடர்கின்ற பந்தம், பிறவிதோறும் தொடர்கின்ற பந்தம். இந்த சாதகன் இறைவன் திருவடி அடையும் வரைக்கும் அந்த குருவினுடைய பந்தம் உண்டு. அது அருள் வடிவத்தில் வரும், அந்த குருவின் பந்தம் உண்டு. போன வகுப்பில் சொன்ன இந்த விவேகானந்தரை பற்றியெல்லாம் சொன்ன பாருங்கள், எவ்வளவு மிக முக்கியமான பாடப்பகுதி அதெல்லாம். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் கதைகளே சொல்லிகிட்டு இருப்பீங்க? வெளி கதைகளும் நிறையா சொல்லணும், சொல்லி மாணவர்களை வழிப்படுத்தணும். அப்போ இல்லை, குரு சீட சம்பந்தத்தை ஆண்டான் அடிமைங்கிறது சைவத்துக்கு பொது,
புரியுதா? ஆனால் குருசு எப்படி ஒரு முதலமைச்சருக்கு வந்து முதல்வர் மக்கள், அது நிரந்தர பந்தம். முதல்வர் மினிஸ்டர் பந்தங்கிறது அதை விட வலுவானதில்லை. யார் முதல்வருக்கு ரொம்ப கட்டுப்படணும்? மினிஸ்டர் தான் கட்டுப்படணும். நான் என்ன சொல்லுவேன், நான் எனக்கு வந்து எப்போ முதல்வர், யார் வந்தாலும் முதல்வர் தான். யார் வந்தாலும் எனக்கு ரேஷன் போடணும், முதல்வரே இல்லைனாலும் கவர்னர் போடணும் அப்படின்னு நான் சட்டம் பேசுவேன். ஆனால் மினிஸ்டர் என்ன பேச மாட்டார்? சட்டம் பேச மாட்டார். அதான் மாணிக்கவாசர் சொல்கிறாரு. புரியுதா? இப்போ அதான் மாணிக்கவாசர் சொல்கிறாரு, நீங்கள் காலையில் மார்கழி மாதம் எல்லாருக்கும் வேலை கொடுப்பீங்க, அதையே எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எனக்கு கொடுத்த வேலையை எடுக்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கு உங்கள் உறவினர் வர்றாங்க, வரும்போது இந்த மாதிரி பெண்ணுக்கு ஒரு 20 பவுன் நகை போடுறதா சொல்லிட்டோம், நீ ஒரு 10 பவுன் நகை எடுத்துகிட்டு வந்துருன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்கிற மாதிரி ஒரு சொந்தம் இருக்கும். யாராவது ஒரு 10 பவுன் நகை எடுத்து கொடுத்துருப்பா, பிறகு தாருன்னு சொல்லலாம். அது எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா காலையில் நீங்களும் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் இருக்கணும். எல்லா பயிலும் ஓடிடுவானுவ, என்ன கல்யாணத்துக்கு வந்தால் பணம் கேட்குறானு அப்படின்னு. உண்டா இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் அப்படி கேட்கறதுக்குரிய ரைட்ஸில் சிலர் இருப்பாங்க. நீங்கள் அதை மாதிரி இதுக்கு வந்து அவங்ககிட்ட என்ன செஞ்சுருப்பீங்க, நடந்திருப்பீங்க. இப்போ எங்கள் ஃபேமிலி எடுத்தால் லட்சுமி தங்கச்சி 2 பேர், 3 பேருடைய ஃபேமிலியில் எந்த வரவு செலவுனாலும் ஒருத்தர் பணம் இன்னொரு இடத்துக்கு போகும். குறிப்பாக என் பணமாவது வெளியே போகும். அதானே என் நிலைமை, புரியுதா? ஆனால் அங்கே யாராவது திணறது கஷ்டப்படுறதை யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்கள் இதில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஃபேமிலி எல்லாம் 3 ஃபேமிலியும் போயிட்டுருக்குது. ஆனால் அதையே நான் எல்லாத்தருக்கு செய்யவும் முடியாது. தெரியாமல் ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாங்க என்னுடைய லட்சுமியுடைய தங்கச்சி. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையே. நான் உடனடியாக அங்கே ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்து பிறகு அவங்க உடனடியாக அங்கே திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் அதே நான் எல்லாருக்கும் செய்யவும் முடியாது, அவங்க எல்லாத்தையும் வாங்கவும் மாட்டாங்க. அதே தான் இப்போ மாணிக்க வாசகர் நிலைமை. மார்கழி மாதத்தில் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வேலை சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு என்ன வேலைங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து சிவபெருமான் சொன்னார், நான் சிவபெருமான் பூ கட்ட போகிறேன்ட்டு, நீங்கள் பூ கட்டினா தப்பு கிடையாது. மாணிக்க வாசகர் பூ கட்டினா மாணிக்க வாசகர் என்ன டிமிக்கி கொடுக்குறீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை நம்பி தான் சைவத்தையே விட்டுருக்கிறேன். நீங்களே எல்லாரையும் மாதிரி பூவை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை, பெரிய வேலை வாங்க அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லுவீங்க. அதுக்கு பேசாமல் நானே என்ன செஞ்சுக்கிடுறேன், கேட்டுக்கிடுறேன்னு கேட்குறேன். எப்படி இருக்குது பாடம்? இதுதான் பாடம். எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் அப்படி. அதுதான் உரையாசிரியர் அவர் அழகாக சொல்கிறாரு. என்னை நீங்கள் ஆண்டது சீடன் குரு முறை. அடிமை ஆண்டான் முறையில் கூடன் சிறு கிடையாது, குரு சீடன் கிடையாது. ஆனால் குரு சீடனில் எதுவும் இருக்குது, ஆண்டான் அடிமையும் இருக்குது. அதைத்தான் உரையாசிரியர் பதிவு செய்கிறார். புரியுதா? அதாவது அதை இதில் என்ன சொல்கிறார்னா, இதன் கருத்து உங்களுடைய திருவுள்ள குறிப்பு எதுவோ அதுபடியே நான் நடப்பேன். இப்போது ஒரு முதலமைச்சர் எடுத்துக்கலாம், எந்த மாநில முதல்வரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க. நம்ம முதல்வர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மாநில முதல்வரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அவர் வந்து உறுதியாக அவருக்கு நல்லாவே தெரியும் மக்கள் எல்லாரும் யார் கட்சி கிடையாது, நம்ம கட்சி கிடையாது, அவருக்கு தெரியும். அவர் கட்சி அல்லாதவனையும் மக்கள் பிரதிநிதியாக எடுத்து தான் அவர் செய்கிறாரு. ஆனால் மினிஸ்டர் நான் வேறு கட்சின்னு சொல்ல முடியுமா? மினிஸ்டர் வந்து நான் வேறு கட்சி, நீங்கள் சொன்னதுனால மினிஸ்டராக இருக்குன்னு சொல்ல முடியுமா? உறுதியாக அந்த மினிஸ்டர் ஓட்டு யாருக்காக இருக்கணும், அவருக்கு இருக்கணும். அதுதான் திருவுள்ள குறிப்பு எதுவோ அதுபடி நடப்போம் என்பது பொருள். அழகான ஒரு 2 வரி எழுதியிருக்கிறாரு. ஆற்றின் வெளி மிதவை போல பணிகொள்வான் குறிப்பின்படி நடப்போம். அழகான வரி உரையில் இருக்குது. ஆற்றின் வழியில் மிதவை போகும். நீங்கள் ஒரு படகை வந்து நீர்நிலையில் ஒரு ஆற்றில் விட்டிங்கன்னா துடுப்பு போட்டால் தான் நம்ம திசைக்கு திரும்பும். துடுப்பு போடலைன்னா ஆமாம், புரியுதா? ஆண்டான் எங்கோன் அருள்வழி. இப்போ நம்ம ஏன் சிரமப்படுறோம்னா, என் வழி தனி வழிங்கிறீங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, தனி வழியாக இருந்தாலும் சரி, நீ வந்து தண்ணி வழியாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன போய் சிக்கு அப்படிங்கிறார். நாம் அவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என் வழி உன் வழின்னு சொல்லணும். நீ எங்கு போக சொல்லுகிறாயோ, போன வகுப்பில் நம்ம பேசணும் பாருங்க, 33வது பதியம் குளைத்த பத்து முழுவதும் அதுதானே மாணிக்கவாசர் சொல்கிறாரு. நான் உன்னுடைய திருவடி, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யி. அதுதான் இந்த திருப்பாட்டு சொல்கிறது. மார்கழி மாதத்தில் நம்ம என்ன முடிவு இறைவன்ட்ட சொல்லணும்னா, என் வழி தனி வழியெல்லாம் கிடையாது, தனியாக போக எனக்கு தெரியாது, நானே போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. சூரியன் இல்லாமல், சூரிய ஒளியின்றி உலகில் இயங்க முடியாது போல உன்னுடைய ஒளியின்றி நான் இயங்க முடியாது. ஒரு நாளும் என் வழி என்ன வழி கிடையாது, தனி வழி கிடையாது. ஆற்றின் வழி மிதவை போல,
ஆறு இழுக்கிற திசையில் தெப்பம் செல்வது போல நான் செல்லுகிறேன், நீ எங்கு இழுக்கிறாயோ அங்கே நான் நகருகிறேன். இதுதான் செய்தி. பணிகொள்வான் குறிப்பின்படி நடப்போம். அழகான வரி. பணிகொள்ளுவனுடைய குறிப்பின்படி நடப்போம். அதைத்தான் நம்ம மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்கிறேன். நல்ல மாணவர் யார்? ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறேன், எல்லாரும் பரப்பலாம். ஆசிரியர் நினைப்பதை நினைப்பவர் நல்ல மாணவர், ஆசிரியர் சொல்லுவதை சொல்லுபவர் நல்ல மாணவர், கேட்பவரும் நல்ல மாணவர். கரெக்டாக அவங்க சொல்கிற ஆசிரியர் சொல்கிறத கேட்கணுங்கிறாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது, இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக நான் சொன்னால் பிடிக்காது. ஆசிரியர் செய்வதை செய்பவர் நல்ல மாணவர். இவன் நம்ம நல்ல மாணவருக்கு இவ்வளோதான் இலக்கணம். செய்வதை செய்பவர் நல்ல மாணவர். இப்போ நமக்கு அந்த ஃபார்முலாவுக்குள்ளே நம்ம இருந்ததுனால தான் இன்றைக்கி நாம் இந்த மையத்தை திரும்ப நம்ம எடுத்து கொண்டு போக முடிஞ்சுது நம்மளால். எல்லாருமே இந்த ஃபார்முலாவுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிறாங்க. நம்ம ஆசிரியர் சொல்கிறத கேட்போம், நம்ம ஆசிரியர் என்ன நினைக்கிறாரோ அதையும் நாமளும் நினைப்போம், அதையே நம்ம செய்வோன்னு நம்ம மாணவர்கள் வலுவாக இருந்ததுனால தான் நம்ம வழக்கம் போல் நம்முடைய மையத்தை சிரமம் இல்லாமல் என்ன செய்கிறோம், எடுத்து செல்ல முடிஞ்சுது. எல்லாருமே ஒத்துழைச்சாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. எல்லாருமே ஒத்துழைத்தாங்க. அது நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய கருணைன்னு தான் என்ன செய்யணும், இறைவன் செய்த கருணைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் போதும், அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் போதும். அதைத்தான் இதில், அதனால தான் இதுக்கு என்ன சுத்தின்னு பேர், திரோதான சுத்தி. அங்கே சக்தியை வியந்தது, இது திரோதான சுஸ்தி. முறைப்படி பார்த்தா சித்தாந்தப்படி ரெண்டுமே ஒன்று தான். சக்தியை எப்போ வியப்போம், திரோதான சுத்தி வந்தால் தான் வியப்போம். 7வது பதிகத்துக்கு சக்தியை வியந்ததுன்னு பேர் வச்சாங்க, 20வது பதிகத்துக்கு திரோதான சுத்தின்னு பேர் வச்சாங்க. சித்தாந்தப்படி பார்த்தா ஏகதேசம் ரெண்டுமே என்னது தான், ஒன்று தான், ஒன்றாக தான் இருக்க முடியும். ஏன்னா இரண்டுமே எந்த மாதத்தில் பாடுறது, மார்கழி. இப்படிலாம் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம். ரெண்டுமே மார்கழி மாதத்தில் பாடுறது, ரெண்டுமே இந்த அதிகாலை நேரத்திற்குரியது. எனவே ரெண்டுமே அந்த மீனிங்கில் தான் வர முடியும். மார்கழி மாதம் திருவம்பாவை நடத்தலான்னு சொல்கிறீங்களா? அதாவது அதுதான் மடத்தூரில் தனி முன்னுரையாக சொன்னேன். அதாவது சங்க காலத்தில் இந்த மரபு இருந்திருக்குது. முதல்ல யார் வழிபாடு மட்டும்தான் இருந்திருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் சைவர்கள் மட்டுமே இந்த வழிபாட்டை செய்திருக்கிறார்கள். அங்கே பேசணும். வைணவர்கள் பிற்காலத்தில் தான் இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது திருவாதிரைக்கு 10 நாளைக்கு முன்பு தொடங்கி தை பௌர்ணமியில் போய் முடிஞ்சிருக்குது. எந்த தேதியில் தொடங்கலை, 1ஆம் தேதியிலலாம் தொடங்கலை. இது சிவனுக்குரியது மட்டும்தான். மன்னனுக்குரிய விழாவை நாம் நம்ம விழாவாக கருதுகிறோம். நம்ம அப்பாவுடைய பிறந்த நாளாக நம்ம யார் பிறந்த நாளாக நினைக்கிறோம்? அப்பா பிறந்த நாள்னா அப்பா ரூமில் மட்டும்தான் டெக்கரேஷன் பண்ணுறோமா? நம்ம வீட்டையெல்லாம் பண்ணுறோமில்ல. ஒரு கட்சி தலைவருக்கு பிறந்த நாள்னா அந்த மாவட்ட தலைவர் வீட்டில் வாழை மரம் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா? தலைவர் பிறந்த நாள் சொல்கிறார்ல, அதே மாதிரி தான் சிவன் தலைவர். தேவர்களெல்லாம் மக்கள் மாதிரி. அவங்கவங்க அதை கொண்டாடும் போது அது யார் விழாவாக மாறிட்டு, அவரவர் விழாவாக மாறிட்டு. அதில் தான் அது திருமால் விழாவாகவும் மாறியதாக பண்டிதமணி கதிரேசனார், அருணைவடிவேல் முதலியார்லாம் சொல்கிறாங்க, மாறியதாக சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தினா, பாகவதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. என்னதுன்னா, இப்போ சைவத்தில் சிவபெருமான் திருவடி அடைகிறதுக்கு தான் வழிபாடு செய்யணும். தன்னை மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளை. ஆனால் வைணவத்தில் திருமாலை காதலித்து திருமாலுக்கு எண்ணெய் இடுவதாக கற்பிப்பார்கள். எனவே திருமால் வழிபாட்டு, மார்கழி வழிபாடும் சைவ வழிபாடும் உயர்ந்தது, ஒன்றல்ல. அதான் நான் மடத்தூரில் சொன்னேன், கங்கையும் யமுனையும் உயர்ந்தது, ஒன்று கிடையாது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. அவங்க வழிபாடு யாருக்கு மாலை போடணும்? சூடி கொடுத்த சுடற்கொடி மாதிரி நானும் இருக்கணும். சைவத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் என்னதான் சிவபெருமானிடத்தில் அகத்துறையாக பேசினாலும் எங்கே வர்றதா தான் சொல்லணும், திருவடிக்கு வர்றதாக தான் சொல்லணும். நீங்கள் அகத்துறையில் எவ்வளோ வேணாலும் பாடலாம், ஆனால் திருவடிக்கு வருவதாகத்தான் சொல்லணும். வைணவர்கள் ஏன் இப்படி திருமாலுடைய உடம்பை நேசித்தார்கள்னா, அவங்களுக்கு மோட்சத்துலேயும் உடம்பு உண்டு. பாஞ்சராத்திரத்தில் எங்கே இருக்குன்னா, சித்தியார் பரபக்கத்தில் கடைசியில் இருக்குது. மோட்சத்துலேயும் உடம்பு உண்டு.
அதுக்கு இன்மார்டல் பாடின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இன்மார்டல் பாடி, திவ்ய தேகம். திவ்ய தேகம்னு போட்டிருப்பாங்க, திவ்ய தேகம்னு அவங்க சொல்லுவாங்க. திவ்ய தேசம்னா உயர்ந்த தலங்கள், உயர்ந்த உடம்புன்னு அர்த்தம். மோட்சத்துலேயும் நமக்கு உடம்பு உண்டுங்கிறதுனால அவங்க இந்த வாழ்வியல்லையும் திருமாலை எதோட பார்க்குறாங்க? அவரையும் உடம்போட, தன்னையும் உடம்போட காதலிக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்னென்னா, திருமாலை தான் கணவனாக அடையணுங்கிறத மகாலட்சுமி கிட்ட சொல்ல முடியாது, நல்லா இருக்காதுல்ல. அப்போ அவர்கள் வேறு ஒரு தெய்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ பார்வதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது பாகவதத்தில் பதிவாகிருக்குது. மலைக்கொடி, மலைவல்லி என்று பதிவாகிருக்குது. புரிஞ்சிட்டா புரியலையா? இப்போ திருமால் எனக்கு கணவனாக வரும்னு மகாலட்சுமிகிட்ட எப்படி சொல்ல முடியும்? உங்கள் தோப்பை என் பேருக்கு எழுதிக்கின்னு உங்ககிட்டே கேட்க முடியுமா? எப்படி கேட்க முடியும்? முடியாதல்ல. அப்போது அவர்கள் வேறு ஒரு தெய்வத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது வந்தது. அப்போ ஒரு சகோதரியாகி யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் ஒரு பெரிய முன்னுரையாக 20 நிமிஷம் பேசினேன். ஆமாம், அதைத்தான் அந்த மாணவர்கள் நல்லா உரை நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 மாணவர்கள் கூட்டாக நம்ம வகுப்பு மாணவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அழகாக இருந்தது அந்த உரை அப்படின்னு. ஆராய்ச்சி உரை மாதிரி, ஆராய்ச்சி உரை அதே மாதிரி லைட்டாக கொடுத்துருந்தோம். இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த மார்கழி காலங்களில் சைவ மடங்கள், வைணவ மடங்கள், வேதாந்த மடங்களில் குருமார்கள் அதிகமாக வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த குளிர்காலங்களில் இந்த பூச்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த பூச்சிகள் இறக்கிறதுக்கெல்லாம் நம்ம காரணமாகிடுவோன்னு பயந்தே வரமாட்டாங்க. புரியுதா? ஏன்னா பௌத்த சமணர்களுக்கு மட்டும் உயிர்கொலை இல்லைன்னு நமக்கும் கிடையாது. அப்போ நம்ம உயிர்கள் நிறையா நடமாடுற நேரத்தில் நம்ம அந்த உயிர்களுக்கு தீமை செஞ்சிடும். மடத்திலே இருப்போன்னு இருப்பாங்களாம் அந்த காலத்தில். அந்த காலத்தில் மடங்கள்லே இருப்பாங்களாம். அது இப்போ நீங்கள் ஈரோட்டில் வகுப்பில் பார்த்தீங்கல்ல, உணவு அருந்தும்போது அவங்க திருவம்பாவை தவிர எதுவும் சொல்லலை. எவ்வளோ பெரிய ட்ரெடிஷ்னல்னு பாருங்கள். ஆமாம், சொல்லலை. இந்த மாதம் முழுவதும் முறைப்படி திருவம்பாவை தவிர எதுவும் பேசவும் கூடாது, பாடவும் கூடாது. ஆனால் நாம் அதை செய்கிறோம். இது எந்த காலத்தில் இந்த கட்டமைப்பு வந்ததுன்னு தெரில. புரியுதா? மடங்களும் இதைத்தான் பின்பற்றுது. தப்பு ரைட்டுங்கிறதுக்கு போகக்கூடாது, எப்போ வந்ததுன்னு தெரியலை. ஆனாலும் நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இப்போது மழை பெரிய கலவரம் வர்ற மாதிரி இருக்குது சார், கடையடைங்கன்னா பெரிய கடைக்காரனெல்லாம் கடையை பூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு கடை நடந்தாலும் ஒன்று தான், நடக்கலனாலும் ஒன்று தான். நகைக்கடையை பூட்டுறதுனால அவன் வீட்டில் காலையில் இட்லி கிடைக்காதா? அவன் 6 வருஷத்துக்கு இட்லி தும்பான் நகைக்கடையை பூட்டினாலும். போண்டா வைக்கிறவன் தைரியமாக கிளம்ப மாட்டான், எடுத்து ஓரமாக வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா இந்த போண்டா வேஸ்ட்டாக போயிடும். அந்த போண்டா வேஸ்ட்டாக போயிடும், அதில் போட்டால் 500 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். அவன் கொஞ்சம் கலவரமெல்லாம் வருதான்னு பார்த்துட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு திரும்ப கடை என்ன செய்வான்? மழை பெஞ்சாலும் கடை போடுவான், மழை பெய்யலைனாலும் போடுவான், வெயில் அடித்தாலும் போடுவான். இப்போ நம்ம நிலைமை அதுதான். நம்ம போண்டா வியாபாரியாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் கடையை சாத்தின மாதிரி கடையை என்ன செய்ய முடியாது, சாத்த முடியாது. வட்டி கட்ட வேண்டி இருக்குது சாமிக்கு, அப்போ சம்பாதிக்கணும். ஆனால் மாணிக்கவாசகர் வட்டி கட்டலையே, அவர் டெபாசிட்டில் பண்ணி வச்சுருந்தார். புரிஞ்சுட்டா? இதனால தான் நம்ம மார்கழி மாதங்களில் அந்த விதிகளை கையில் எடுத்தோம்னா 30 நாளும் நம்ம பாட்டுக்கு விதியை கையில் எடுத்துகிட்டு ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஒரு வேலைக்கும் போகலன்னு சொன்ன மாதிரி படுத்துக்கலாம். இந்த விதிமுறை சைவம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் எப்போ வந்தது என்பது தெரியலை, எப்போ வந்ததுன்னு தெரியலை. அதற்கு காரணங்களை நம்ம நிறைய காரணங்களை எடுக்கணும். ஒன்று, நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்களே அதிக பணிகளை ஏற்பதில்லை, ஒரு காரணம். பிறகு இந்த கிளைமேட் ஒரு காரணம். ரெண்டாவது, அதிகாலை வழிபாடு. நீங்கள் சோழ நாடெல்லாம் போனீங்கன்னா 9 மணி 10 மணிக்குள்ளே கோயில், எந்த கோயிலும் நட திறக்காது 30 நாளைக்கும். கோயில்களே அர்ச்சகர்கள் எல்லாம் நடையை பூட்டி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் சோழ நாட்டுக்குள்ளெல்லாம் கோயில் வழிபாட்டுக்கு போகிறதா இருந்தால் மார்கழி மாதம் எப்போ போயிடணும்? காலையில் போயிடணும். அப்போ அங்கே அவங்களுமே சோர்ந்து போகிறாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான காரணங்கள் சேர்ந்து தான் இப்படி வந்திருக்கோம். ஒரு காரணத்தினால என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது. அதெல்லாம் நம்ம படிக்க புரியலாம் என்று நிறைவு செய்வோம். சிவாய நம. பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று குருநாதர் திருவடியை வணங்கி வகுப்பை நிறைவு செய்வோம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவாய நம. சிவாய நம.